ஏன்? எதுக்கு? மனசாட்சியை தொட்டு சொல்லு, ஏதாவது அப்கிரேட் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஆனால் பேர் மட்டும் 10A 20A அப்படின்னு பெருசாக போகுது. realme Narzo 20A இதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். உண்மையிலே 10A எந்த அளவுக்கு அப்கிரேடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. realme C3, realme C11, C12, C15, Narzo 10A இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப and also other brand Redmi 9, 9i, 9 Prime, Techno, சாம்சங் எல்லா பிராண்டோடையும் கம்பேர் பண்ணுறப்ப இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அண்ட் நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லா ஐடியாவும் இந்த வீடியோவில் கிடைக்கும். 20A வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், என்ன விஷயன்றதை முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆனால் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா Zyro அப்படின்ற இந்த வெப்சைட் தான். இதை யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டை ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டால் போதும். கோடிங் நாலேஜாக வேணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. AI பிஸ்னஸ் டூல் கொடுத்துருப்பாங்க. 24/7 எப்பயுமே கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு இ-காமர்ஸ் சைட் ஓபன் பண்றது அப்படினாலும் ஓபன் பண்ணிக்கலாம். எல்லா டிவைசஸ் கேட்டாப்லயும் அட் அ டைம்ல அந்த வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுலே ஓரளவு பெஸ்டான பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட TechBoss சேனலுக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்மளுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கோம். வேணும்ன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வெப்சைட்டுக்கான ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்றப்போ ஓரளவு இன்னும் பெட்டரான டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாங்க. Narzo 20A அப்படின்னு போட்டு ஒரு மஞ்சள் கலர் பொட்டியில் எப்பயும் போல தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கீ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நம்மளே அசர்ற மாதிரி ஒரு கீ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி அடுத்து பேசுவோம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் வேல்யூ ஹெட்டுக்கு 1.18 இருக்குது அண்ட் பாடிக்கு 0.6 கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே தான். அண்ட் பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா என்ன இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வெல்கம் டு realme ஃபேமிலி அப்படின்னு போட்டு ரீடிங் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனுக்கான கேஸ் பாக்ஸ்க்குள்ளே கிடையாது. அடுத்து realme Narzo 20A வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைனை மட்டும் மாத்திருக்காங்க. லைட்டா V அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா போன்லயுமே V இருக்கு இந்த Narzo 20 சீரிஸ்ல. என்னடா அப்படின்னு கேட்டா வெற்றியோட சிம்பிள், அதனால தான் V அப்படின்னு கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மிச்சபடி போனை பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா Narzo 10A இருக்குல்ல அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, உள்ள இருக்க விஷயங்களும் அதே மாதிரி தான். அதை பற்றி அடுத்து பேசுவோம். இதுக்கடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 10 வாட் நார்மல் சார்ஜர் மட்டும்தான். இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட கிடையாது, நார்மல் சார்ஜிங் மட்டும்தான். சரி, டைப் சியாவது அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி அப்கிரேடும் கிடையாது. மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவும் இல்லை. இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி Narzo 10A இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. அதுவுமே அப்கிரேட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 6.5 இன்ச்சில் ஒரு HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட. இது அப்படியே Narzo 10A இருந்த அதே டிஸ்பிளே தான். ஸோ ரெண்டு டிஸ்பிளேக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இதை குறை அப்படின்லாம் சொல்லலாம். நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான். ஆனால் அப்கிரேட் அப்படின்னு எதுவும் கிடையாது. 400 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இண்டோரில் யூஸ் பண்ணுறப்போ ஓகே. ஆனால் அவுட்டோரில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு தான் இருக்கும். உச்சி வெயிலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல உத்து பார்த்தா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். மிச்சபடி கலர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்னொரு 1000 500 கூட கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கிடைக்குது. ஆனால் இன்னுமே realme HD ப்ளஸ் அப்படிஸ் தான் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்கிரேட் அப்படின்னு டிஸ்பிளேல எதுவுமே கிடையாது. அதே டிஸ்பிளே தான், ஓகே தான். ஆனாலுமே அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா Narzo 10A இருந்த மாதிரி அதே டிசைன் தான். ஆனால் இங்கே V அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டால் வெற்றியோட சிம்பிள். Narzo 20 சீரிஸ் வேற லெவலாக போகுது அப்படின்னாங்க. போயிடும் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா அந்த Narzo 10A-க்கும் 20A-க்கும் அந்த டிசைன் அண்ட் குவாலிட்டியில் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ரெண்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட இன்னொரு கலர் வேரியன்ட் அப்படின்னு வேணா சொல்லுவாங்களே தவிர வேற ஃபோன் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. தென் இந்த ஃபோனில் ஒரு மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் Snapdragon 665 கொடுத்துருக்காங்க. Adreno 610 வந்து GPU கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு மேஜர் சேஞ்ச். ஏன்னா 10A பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Helio G70 கொடுத்துருந்தாங்க. 8500 லான்ச் பண்ணாங்க. நீங்கள் 9000 போயிடுச்சு. இந்த 8500 உண்மையிலே ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு இப்போ வரையுமே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை கம்பேர் பண்றப்ப இதோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆன் பேப்பர் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பார்த்தாலும் சரி அண்ட் டெய்லி யூஸ் பண்றப்ப பார்த்தாலும் அந்த ரெண்டு ஃபோனுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். 20A கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி தான் இருக்கு. கேமிங்க்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை. நிறைய இடங்கள்ல லேக் ஆகுது. முக்கியமாக ஆப் கிராஷ் எக்கச்சக்கமாகுது. ரியல்மி யூஐயும் அந்த அளவுக்கு பெட்டரா இல்லை. ரியல்மி யூஐ 2.0 இது எல்லாத்தையுமே பெட்டர் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அந்த அப்டேட் சீக்கிரமே Narzo 20 சீரிஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மாசத்துல வரும். அதுக்கான ஸ்கெடியூலும் போட்டுருக்கோன்றாங்க. வேணும் அப்படின்னா எப்பன்னு காட்டுறேன். உங்களோட ஃபோனுக்குமே இந்த ரியல்மி யூஐ 2.0 எப்போ வருது அப்படின்றத இந்த வீடியோ வேணா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரியல்மி யூஐ 1.0 மேல Android 10 கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் ஆட் எப்பயும் போல புஷ் பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல கிராஷ் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா Narzo
10A கம்பேர் பண்ணுறப்ப 20A அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு அப்கிரேடாக ஏதாவது புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த 8500 ரூபாய்க்கு ஒரு G80 G85 ரெட்மியை கம்பேர் பண்ணுறப்ப பெட்டராக கொடுக்குறோம் அப்படின்னு இதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த பாலா போன 665 எதுக்கு இதில் கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ 665 நல்ல ப்ராசஸர் தான், ஆனால் இன்னுமே அந்த அளவுக்கு பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணப்படாத ஒரு ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரெட்மி ஆல்ரெடி அடிபட்டி வந்துட்டாங்க, இப்போ ரியல்மியும் அதே தப்பு பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்து இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து அதே பேட்டரி தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான், 10 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து 2.75 மணி நேரம் ஆகும். ஃபுல்லாக சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு நாள் 1.5 நாள் நிற்கும். ஆனால் லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ கால் SMS அப்பப்போ கேமரா வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 2.5 நாள் நிற்குது. ஸோ பேட்டரி தரமாக இருக்குது. ஆனால் இதுவும் 10A அதே பேட்டரி, எந்த டிஃப்ரென்ஸும் பேட்டரிலையும் கிடையாது. இதுக்கடுத்து இதோட கேமரா, நானும் ட்ரிபிள் கேமரா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார், 2 மெகா பிக்சல் ரெட்ரோ சென்சார். ஏதாவது கேமரா நானும் கொடுக்கணும்ல, அதான் நான் புதுசாக கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. இது என்னோட ரெட்ரோ சென்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், அது அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இந்த ரெட்ரோ சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா உண்மையிலே ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கும், பார்க்கறதுக்கு அந்த டெக்ஸ்சர்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அது கூட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்க பெட்டராக இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இந்த மெயின் சென்சார் 12 மெகா பிக்சல் யூஸ் பண்ணி பகலில் நல்ல ஒரு வெளிச்சத்தில் அதுவும் வெயில்லாம் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லா இருக்கு. ஆனால் ஒரு பர்சனை, ஒரு ஆளை ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சியில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷேடோ பளின்னு வருது, லைட்டாக பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கு. போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்பையும் அந்த எட்ஜ் டிடெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அண்ட் இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதில் 4Kல வீடியோ எடுக்க முடியும்னாங்க. 4Kல வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திட்டாகவும் தெரியுது. ஸோ 4K நானும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஸ்லோ மோஷன், போர்ட்ரேட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக சொல்கிறதுக்கு அப்படின்னா எதுவும் இல்லை அந்த ரெட்ரோ சென்சாரை தவிர. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நார்சோ 10A பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் இருந்துச்சு, இங்கே 8 மெகா பிக்சலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 10Aக்கும் 20Aக்கும் அந்த செல்ஃபி கேமராவில் என்னதான் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த 2 ஃபோட்டோவும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். 2 ஃபோட்டோ நான் பார்த்த வர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்கள். எந்த அளவுக்கு செல்ஃபி கேமராவும் பார்க்கறது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10A அதே கேமரா தான், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்தாங்க. அதுக்கு பதில் 2 மெகா பிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட், 2 மெகா பிக்சல் ரெட்ரோ சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பரவாயில்ல, ஓகே அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கும், ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறமா இதோட கால் குவாலிட்டியில் எந்த இஷ்யூவும் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்ல லவுடாகவும் கேட்டுச்சு, நான் பேசுறதும் நல்ல தெளிவாக கேட்டுச்சு. அண்ட் அடுத்து சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் டீசெண்டாக இருந்துச்சு, ரொம்ப குறை அப்படின்லாம் இல்லை, ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு, ஓரளவு லவுடாக இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு, அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. அடுத்து இந்த ஃபோனில் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக அன்லாக் பண்ணுது. ஆனால் நம்ம கையில் தண்ணியோ எண்ணெயோ இருந்துச்சு அப்படின்னா சுத்தத்துக்கு அன்லாக்கே பண்ணலை, அவ்வளோ சீக்கிரத்தில் அன்லாக் ஆக மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் அன்லாக் பண்ணுது. சில ஃபோனில் ட்ரையாக இருந்தாலும் சரி, லைட்டாக தண்ணி பட்டாலும் அன்லாக் பண்ணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஷ்யூ இருக்குது. நான் பார்த்த வர யூஸ் பண்ண வர ஃபேஸ் அன்லாக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் ஓகே பக்காவாக இருக்குது, லோ லைட்டில் அந்த அளவுக்கு சரியில்லை நண்பா, சுத்தத்துக்கு சரியில்லை. இதான் நான் யூஸ் பண்ண வர என்னோட ஒப்பீனியன். மிச்சபடி இந்த ஃபோனில் ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரின்னு பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல், 4GB RAM 64GB இன்டர்னல் அப்படின்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. மெமரி பார்த்தலாம் அப்படின்னா 256GB வரையும் மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2+1 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, டூயல் 4G சப்போர்ட்டும் இருக்குது. இது எல்லாமே தாங்க இந்த நார்சோ 20A 10A கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு அப்கிரேடாக இருக்குது அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நார்சோ 10A தான், அதுலேருந்து அந்த ப்ராசஸர் செல்ஃபி கேமரா மாற்றிருக்காங்க, டிசைன் பார்க்குறதுக்கு அந்த வெக்ட்ரி அதை மாற்றிருக்காங்க. மிச்சபடி எந்த சேஞ்சும் கிடையாது. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நார்சோ 10A பார்த்தா வச்சோம், அதுவும் அதே மாதிரி தான் வைப்போம் அப்படின்னு அதே 8500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8500 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வாங்கலாமா? அப்கிரேட் அந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இந்த ஃபோனை வாங்கலாமா, ஒர்த்தா? மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்ற கேள்வி தான் வரும். மிச்ச ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிராண்டில் ஒரு 5 ஃபோன் இருக்குது, realme C3, C11, C12, C15, நார்சோ 10A. அண்ட் ஆல்சோ ரெட்மியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9, 9i, 9 Prime, இன்னொரு 1000 2000 கூட போட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அதுவே பெட்டராக தான் இருக்குது. இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நார்சோ 10A ஓகே தான்ப்பா, இதுக்கு பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும், அதை கம்பேர் பண்ணுறப்ப எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க, நானும் அடுத்த மாடல் லான்ச் பண்ணுறேன் அப்படின்ற கடமைக்கு கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். இதை தாண்டி இதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது உங்களோட இஷ்டம், ஜஸ்ட் என்னோட ரிவ்யூ மட்டும் நான் சொல்லிட்டேன். அண்ட் இதையும் தாண்டி அதான் இன்னும் டவுட் இருக்குடா, இதை
பற்றி இன்னும் டீட்டெயிலாக எனக்கு சொல்லு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் தட்டி விடுங்க, கிளாரிஃபை பண்ணி விட்ருவோம். அண்ட் நார்சோ 20 ஒரு புது சீரியஸ், புது அப்டேட் வந்திருக்கு. இதை போய் நான் வாங்க போகிறேன், ஒரு 9000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோனோட ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி.